ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஓம் அகத்து ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஈசனின் அடிதொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். கால பைரவரின் துணை கொண்டு அனைவரும் காலத்தின் உச்சமான ஆன்ம ஆற்றல்களை பற்றிடல் வேண்டும். ஆன்மாவின் ஆற்றல்களை எரிபொருளாகப் பெற்று இயங்குபவர்கள் காலத்தின் உச்சம் அடைவர். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பவர்கள் ஆன்மாவின் எரிபொருளினை பெறுவர். எவ்விதம் உங்களுடைய ஆன்மா விழிப்படைந்தது என்பதனை பரிசோதித்து அறிவது? அன்பு ஆன்மாக்களே, விழிப்படைந்த ஆன்மா தனது எரிபொருளினை அதீதமாய் வழங்கிடும். உயிர் அணு அவற்றை ஏற்று அறிவினிடம் வழங்கிடும். உயிரின் வெப்ப ஆற்றல் கலப்புறாத வண்ணம் ஆன்ம ஆற்றல்கள் அறிவினை அடையும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பன்முறை ஆழ்ந்து உரைத்த பின்னர் உங்களுடைய செயல்களை பரிசோதித்து அறியுங்கள். எதிரே தோன்றும் மனிதர் தவறுகள் இழைத்தாலும் ஒரு முறை எடுத்துரைத்து மனமானது அதனின்று விலகிவிடும். அவ்வகையில் நிகழ்ந்திடாது தவறுகளை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து அவர்கள் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் உதித்தால் உயிரின் இயக்கத்தினில் சிக்கியுள்ளீர்கள் என்றும் ஆன்மாவின் நேரிடை ஒளி தொடர்பு அறிவிற்கு கிட்டவில்லை என்றுமே பொருள்படும். இறைவனின் கருவியாக வாழ முற்படுபவர்கள் இறை தன்மையினை உணர வேண்டும். ஆன்மாவின் எரிபொருள் அறிவினை அடைந்து உங்களுடைய புற வாழ்வினை இயக்கத் துவங்கினால் உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளும் பூ போன்று மலரும். ஒவ்வொரு சொற்களும் தேன் போன்று இனிக்கும். உங்களுடைய பார்வையிலேயே பூரண அன்பு வெளிப்படும். எவருக்கு வாழ்நாள் எனும் காலம் முழுவதும் இத்தகைய உணர்வுகள் தோன்றுகின்றனவோ அவர்களே வாழ்கின்ற ஞானியராவர், தெய்வங்களாகவும் போற்றப்படுவர். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கும் அன்பு ஆன்மாக்களே, உங்களுடைய செவிகளை எமது சொற்கள் அடையாவிடினும் சத்தியம் என்பது ஒன்றே. ஆன்மா விழித்தெழுந்தால் உங்களுடைய மனம் ஆனந்தத்தினையே வெளிப்படுத்தும், நற்செயல்களையே ஆற்றிடும். ஏனெனில் ஆன்மா என்பது சத்தியத்தினை வெளிப்படுத்தும் கருவியாகும். சத்தியமே இறைவனும் ஆவார். இறை தன்மையினை ஏற்று அன்பாய் மலர்ந்து பூரண மன அமைதியோடு வாழ்ந்திட அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஆன்மாவிற்கும் அறிவிற்கும் நேரிடை தொடர்பு கிட்ட வேண்டும் என்றே பிரார்த்தியுங்கள். அன்பு மலர மலர அனைத்து ஆன்மாக்களும் விழித்தெழும், ஈசனையும் சென்றடையும். வாழ்த்துகின்றேன்.